நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் 7812 இது வந்து பார்த்தீங்கன்னா, பக் கன்வெர்ட்டர் சரிங்களா? இது 2மே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஃபேனுக்கு, கூலிங் ஃபேனுக்கு, லைட் செட்டிங்க்கு, வேற எதுக்காவது நம்ம வந்து டிசி அவுட்புட் வேணும் அப்டின்னா, ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன டிஃபரன்ஸு? இதே போலாமே ப்ரோ ரூ. 10 தானே, நான் எதுக்கு வந்து ரூ. 50 செலவு பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, இதுல வந்து நீங்க வந்து தேவையான அளவு வந்து நீங்க அந்த பொட்டென்ஷியோமீட்டர அட்ஜஸ்ட் பண்ணி, நீங்க டிசி வோல்ட்ட கூட்டிக்கலாம், குறைச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது வந்து ஃபிக்ஸடு. அதாவது 7812னா 12 வோல்ட். 7805னா 5 வோல்ட். அந்த 78க்கு அப்புறம் என்ன நம்பர் வருதோ, அதுதான் இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ். சரிங்களா? இதுதான் டிப்ஸு. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆம்ப்ஸ் ஓகேங்களா? 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் நீங்க அவுட்புட். இது வந்து 1 ஆம்ப்ஸ் வரைக்கும். இப்ப நீங்க ஒரு 2 ஃபேன் பண்றீங்க அப்டின்னா, இதுல போட்டுக்கலாம். ஒரு 4 ஃபேன் நீங்க கூலிங் ஃபேன் கனெக்ட் பண்றீங்கன்னா, இது தாங்காது. ஹீட் ஆகும். அதனால இத நம்ம போட்டு ஒரு 4 ஃபேன் போட்டீங்க அப்டின்னா நல்லாருக்கும். இல்ல ஒரு 2 ஃபேன போட்டு ஒரு 2 எல்இடி அந்த டோன் கண்ட்ரோல்க்கு அடிப்பாங்க இல்லையா? எல்இடி ஸ்ட்ரிப் அடிச்சாலும் சரி, இல்ல தனியா எல்இடி 12 வோல்ட் எல்இடிய ஒரு 2 எல்இடி, ஒரு 3 எல்இடி கனெக்ட் பண்ணீங்கன்னா, இது தாங்கும். சரிங்களா? 2 ஆம்ப்ஸ் அவுட்புட். இது 1 ஆம்ப் அவுட்புட். ஓகேங்களா? அதுதான் டிஃபரன்ஸ். அந்த ஆம்ப்ஸ் கம்மியா இருக்கக்குள்ள இப்போ 1 ஆம்ப்ஸ் இருக்கிற இடத்துல நீங்க 2 ஆம்ப்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஐசி ஹீட் ஆகி டேமேஜ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து நம்ம வந்து ஸ்டெப் டவுன்ங்கிறதுனால, நம்ம இதுல டிசி குடுத்து எவ்வளோ தேவையோ அந்த பொட்டென்ஷியோமீட்டர அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அவுட்புட்ட இங்க நம்ம வெளியில எடுத்துக்கலாம். அதுதான். தேங்க் யூ.